வணக்கம் நேயர்களே, கடவுளருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10ஆம் அதிபதி. அவர் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாங்கணும், தொழிலுக்காக வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஆனால் வந்து நிலபுலன்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, அம்மாக்கிட்ட பேசுகிறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பட் ஏன்னா நடைமுறையில் வந்து அது குருடைய சாரத்தில் போகும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்குது. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமான புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். பட் இதனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வேகமாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதோ தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டுறது, வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுலாம் வந்து இப்போ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன். 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், சின்னதாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 12ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீடு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 11ஆம் அதிபதியான சந்திரன் 11லே இருக்கும்போது ரொம்ப அற்புதமான நல்ல லாபங்களை கொடுக்கும். புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே கொஞ்சம் வந்து நமக்கு செலவு கொஞ்சம் வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணி வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் செலவுகள், வண்டி வாகனம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வழக்குகள், ஏதாச்சும் லெட்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட போனால் அதனால் ஒரு பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி. குரு வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஏற்படும். பட் என்னென்னா குரு வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துருங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் வந்து தொழிலுக்காக ஒரு சில புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயத்துக்காக ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் போகும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசாபுத்தி வந்துடுங்க. கேது வந்து 12 இருக்கார். ஸோ 12ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவினங்களை கொடுப்பார். என்ன மாதிரி செலவினங்களை கொடுப்பார்? வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு செலவுகள் கொஞ்சம் வந்து என்னடா அது கொஞ்சம் தொல்லை பண்ணுதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவர்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்களோ நிலபுலங்களோ வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் தந்தையுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்களா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும்போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள்.
பர்பிள் பிளாக் இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.